எங்க இப்படி தேர்ல போட்டு நாயை அடிக்க மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு? சும்மா இருட்டி, நம்ம கேட்க போய் கூட வந்து கனியை போட்டு அடிப்பாரு. அதனால பேசாம இரு. இது எந்த ஊர் நியாயக்கா சொல்லு? இது எந்த ஊர் நியாயம்? நம்ம போய் கேட்போம். இட்டி மல்லிகா சொன்னா கேளுட்டி. அன்னைக்கு அப்படிதான் ஏதோ சண்டை நடந்திருக்கு. பக்கத்து வீட்டுல இருக்கு இந்த விவரங்கள் பேர் அதுக்குள்ள மறந்து போச்சா? கோயில தானே? ஞாபகம் வந்துட்டுட்டி. ஆமா, கோயில போய் அன்னைக்கு சண்டை நடந்திருக்கு. அப்பவும் அந்த பிள்ளைய போட்டு அடிச்சிருக்காரு. யானை இப்படி அடிக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காமா. உடனே கூட 5-6 அடியா கனியை போட்டுட்டு சொல்லுதாராம், கூட 2 பேரும் ஃப்ரெண்டை வச்சிருக்கேன்டி. எதுக்கு? உனக்கு சப்போர்ட்டுக்கா? சப்போர்ட்டுக்கு எவ்வளவு வந்து பாக்கட்டு, உனக்கு தான் நான் 5-6 குத்து கொடுப்பேன் அப்படின்னாராம். நீ வேணா பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். நாய்க்கு போய் என்ன ஏதுன்னு கேட்க கடவுளை வச்சு ஒன்னாலும் கேட்க மாட்டாள. பிரச்சனை கனிக்கு தானே. எடி மல்லி, எடி மல்லி போக்கா, நான் என்ன ஏதுன்னு கேட்க போறேன். எடி சும்மா இருக்க சங்கைக்கு ஊதி கிடத்தான ஆண்டிங்க மாதிரி நீங்க போய் சண்டையை பெருசாக்கிறாதீங்க. எடி நில்லுங்க எடி. அவா மச்சான் அடிக்க விட்டுருக்க. எடி இதுக்கு அப்படி வேண்டாம் வேண்டானே. வாட்டி அவளை தூக்கிட்டு வாட்டி. மதுரமல்லி ஒரேடியா வாயை பளந்துட்டா போல இருக்க. போவாதியா தலைப்பாட அடிச்சட கேட்டேளா. இப்போ வல்ல வாங்கி கட்டிட்டியா போ. மல்லி அதிர்ச்சியில உறைஞ்சிட்டா போல இருக்க. கடவுளே தலை தொங்கிட்டு. கடவுளே மூக்காட்டி கேட்டா இப்ப என்ன பதில சொல்ல? தூக்க முடியலக்கா. என்ன மாதிரி போன மாதிரி கணக்கா. எக்க கீழே படுக்க வைக்கா. ஐயா யப்பா ஐயா. உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்கடா. ஏடி நான் தான் படிச்சு சொன்னேன்டி. போகாதியா நம்மள. ஊடல போய் சாடி இப்ப வாங்கி கட்டிட்டியா? உனக்கு இது தேவையா? இடி உன் மாப்பிள கிட்ட இப்ப என்னடி பதில் சொல்லுவ? ஏடி எந்திரடி. எந்திக்க முடியாம இப்படி படுவாவி படுத்து கிடக்க. குறுக்க எலும்பு உடைஞ்சிட்டு போல இருக்க. ஏக்கா உன் பேச்சு கேட்காம போல தப்புதான். படுவாவி போட்டா ஒரு போடு. மல்லிகா இப்பவா தெரிஞ்சுக்கிட்டியா? உன் மாப்பிளைய அடிக்கும் போது எப்படி அடி விடும் அந்த மனுஷன் பாவை எப்படி அழுவாருன்னு. இதுல இவளுக்கு சுவாக்கு வேற. படுபாவி சும்மா இரு தாயே. நீ இப்ப ஒண்ணு சொல்லாண்டா. அம்மா எந்திரிச்சு நடக்க 4 நாள் ஆகும் போல இருக்க. இந்த கனி பிள்ளை எப்படிதான் தாங்குதோ தெரியலம்மா. இவ்வளவு புடி. நான் 5 நிமிஷத்துல இப்ப போறேன். 4 வீக்கு வீக்குறேன். அதுல சரியாயிருவான் அந்த மனுஷன். ஒருத்தி பட்டு படாத பட்டு கிடக்குது காணாதட்டி. நீனு போய் அடி வாங்கிட்டு வந்துடாதட்டி. அவன் சுள்ளா மாதிரி இருப்பான். சுழந்து அடிக்கிறத பாத்தியா? ஆமா அடிப்பான் கிளிப்பான். 6 மணிக்கு முன்னால அவன் நல்லதா இருப்பான். அப்படி நல்லதா பேசுவான். 6 மணி ஆயிட்டாதான் அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிரும். அதுக்கிட்ட பாத்துட்டு இருக்கணும். இல்லடி பாவட்டி பாவ 2 மனுஷனா இருப்பான். அவனுக்கு என்ன சொன்னாலும் மண்டையில யாராதுடி. ஒரு 10 நிமிஷம் கழியட்டும். தன்னாலே அவன் அமைதியாயிருவான். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்டி. விடிஞ்ச பிறகு என்ன யாதுன்னு பேசி தீர்த்துக்கிடலாம். மல்லிகா போய் கறிக்கு கூட 2 அடி வாங்கி கொடுத்துட்டா. நீனு போய் கூட 5 அடி வாங்கி கொடுத்துறாரு. அந்த புள்ள பாவம் டி பாவம். ராணியேட்ட கேட்க யாருமே இல்லையா? உனக்கு தெரியுமா? புதுசா இருக்கு. யாருன்னே தெரியலையா? ஒரு மாதிரி ஒரு சைஸ் எல்லாம் இருக்காவோ. எப்பா பார்க்கவே பயங்கர மேல இருக்கு. கூலிங் கிளாஸ் கலரா பாத்தியா? எப்பா போன தூக்கி எரிஞ்சதை பார்த்து பயந்துட்டேன். சில்லியா போயிரும் நினைச்சேன். கடைசியில பார்த்தா கரெக்டா ஹேண்ட்பேக்ல போய் டம்முன்னு போய் இருந்துட்டு. இந்த பொம்பளை பார்க்கவே படு பயங்கரமா இருக்கு. சிட்டி வாயை பத்தி ஒரு சைஸா இழுத்துக்கிட்டு பெரிய வில்லியா இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சு போச்சுக்கா. எனக்கு புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போச்சா? எனக்கு புரிஞ்சு. நடுபாரி இந்த கனிக்கு மாப்பிள்ள காட்டுறாஜா இருக்காம்ல, அவன் தான் கனி அடிக்க யாரோ ஒரு பொம்பளையா ஆள் கூட்டிட்டு வந்திருப்பான்னு நினைக்கேன். அநேகமா அந்த காட்டு ராஜாவுக்கு பாசா தான் இருப்பான்னு நினைக்கேன். அந்த பொம்பளை அப்படிதான் இருக்கும். அப்படியேதான் இருக்கும். அவன் வந்த வரத்தை பார்த்தாலே தெரியுதுடி. இந்த காரை பத்திய காரு எங்க இருந்து வந்தாலும் தெரியலையே. படுபாவி கனி அடிக்கிறது தான் வந்திருப்பா போல இருக்கு. அப்படின்னா போலீஸ்ல புகார் கொடுக்கணுமே. போலீஸ் பாவி இங்க இருந்து போலீஸ் கூட்ட எப்படி வருவாரு? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அம்மா நான் வரலாமா? என் மாப்பிள்ளை என்ன கொன்னே போடுவாரு. என் மாமியாரி இருக்காள, என் மாமியாரி என்ன நடைய விட்டு கீழே இறங்கிடுவா. உங்க அம்மா வீட்டுக்கு போட்டின்னு பத்தி விட்டுருவா. என்ன நான் போலீஸ்க்குலாம் வரலாமா? என் போலீஸை கண்டால எனக்கு சின்ன பிள்ளைல பயம். எனக்கும் தாக்கா வேற வழியே இல்ல. போலீஸை தான் கூப்பிடணும் போல இருக்கு. எல்லாருக்கும் நாக்கே தந்தி அடிக்கி. இதுல இந்த லட்சணத்துல எப்படி போய் போலீஸை கூப்பிட? நாங்க நின்னு பாத்துக்கிட்டே நீங்க 2 பேரும் போலீஸை கூட்டுவாங்களா? மரகதக்க நல்ல கோத்து விடுதல. நான் போய் போலீஸ்காரன்ட்ட சொல்லணும். அவன் எனக்கு செவுட்ல 2 போடுவான். இவன்ட்ட அடி வாங்கினது காணாம போலீஸ்காரன்ட்டு 2 அடி வாங்குதுக்கா. இந்த மாதிரி நீ தான் தைரியமான ஆளு. யாருனாலும் எட்டிட்டு அடிப்ப. போய் போலீஸை கூட்டிட்டு வா. வடிவேலு சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். எனக்கு அடப்பாவி. கனி
என்ன பண்ணிச்சிரு. எழுந்திருக்க, ஏன் கால்ல எதுக்கு விழுதிய? எழுந்திருக்க, ஏன் கால்ல எல்லாம் போய் விழலாமா? என்னங்க மன்னிப்பு கேட்டுட்டு எந்திரிக்கங்க. இந்த பொம்பளை யாரு? எனக்கு தெரியலையேங்க. அம்மா, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அவள அந்த பொம்பளை யாரும் தெரியலையே. கனிமா, குத்து மதிப்பாதான் கூப்பிடுதே, கண்ணு ரெண்டு தெரிய மாட்டுக்கு. என் கைய பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயா. கையை பிடிச்சுக்கிடும். வீட்ல கருவாட்டு குழம்பு வச்சு சோறு பொங்கி வச்சிருக்கேன், வந்து தின்னும். வயிறு பசில வந்திருப்பேரு. லே கோழி முட்டை தலையா, எனக்கு கூப்பிட்டீங்களா? இல்ல உன் பொண்டாட்டி தானே? ஆமாக்கா, என் பொண்டாட்டிதான். என்ன என்னாங்க ஒண்ணு இல்ல. அத்தியா, இவ்வளவு அடி அடிச்ச பிறவும் உனக்கு கருவாட்டு குழம்பு வச்சு சோறு பொங்கி வச்சிருக்கேன், உனக்கு பசிக்கும் வாங்கன்னு கூப்பிடுதான். ஆமா. இனி இந்த பிள்ளைய அடிப்பியா? அடிப்பியால? அடிக்க மாட்டேன், அடிக்க மாட்டேன், அடிக்கவே மாட்டேன். அக்கா, நீங்க யாருக்கா? கனிக்கு சொந்தக்காரவியலா சொக்காரவியலா? உன் பொண்டாட்டிய போல கஷ்டப்படுறவங்க, கண்ணீர் விடுறவங்க எல்லாருக்கும் நான் சொந்தக்காரி, சொக்காரி. கண்ணீர் விடுற ஆளுகளுக்கு எல்லாத்துக்கும் இவங்க சொந்தக்காரி, சொக்காரியா? அப்படிதான். என்னக்கா ஒண்ணுமே புரியலையா? யாருக்கு சொந்தக்காரி இந்த ஊர்ல? யாருக்கு சொக்காரியா தெரியலையே? யார் வீட்டுக்கு வந்திருக்காவளோ தெரியலையே. ஆனா அப்பப்ப யாராருக்கலாமோ அடி விழ போகுது, அது மட்டும் நிச்சயம். மல்லிகா, போற பக்கம் பார்த்தா உனக்குதான் முத அடி நினைக்க. சும்மா இரு தாயே, நானே அடி வயிறு கலங்கி போய் நிக்க. அனி, இன்னும் என்ன பாத்துட்டு இருக்க? கூட்டிட்டு போவோம் புருஷனை. அம்மா, என் பேரு எப்படி இவங்களுக்கு தெரியும்? கேள்வி கேட்கவே பயமா இருக்கம்மா. மெதுவாட்டி என் புருஷனை கூட்டிட்டு போற வேண்டியதான். இங்க நின்னா சரிப்படாது. ஏங்க ஏங்க, வாங்க போவோம். அம்மா, பார்த்து கைய பிடி தாயே. என் கையில இருக்க எலும்பெல்லாம் அப்படி களபலான்னு உடஞ்சு தள்ளிட்டு எம்மா ஆஸ்பத்திரியில போய் மாவு கிட்டு தான் போடணும் போல இருக்கு. எடி தரசலாம் போங்கட்டி, வீட்ல போய் கதை அடைச்சு விடு. மாரி மல்லிகா மரகதம், அப்பா அந்த பொம்பளை தான் கூப்பிடுதா. ஏ ஓடுங்க ஓடுங்க. இவளுக்கு என்னாச்சு? தலை தெரிச்சு ஓடுதா? எல்லாம் உன் பொண்டாட்டிக்கு என்னலாச்சு? கால் தரையில பாவாம பறந்து போறா. ஒன்ன போல நானுங்கிறத நிக்க என்னன்னு தெரியலையே. யார கண்டு பயந்து படியறால தெரியலையே. ஒருத்தர் இல்ல. சரி, போறவு கேப்போம். இப்போ போனா இருந்தாலும் சண்டைக்கு நிப்பா. இந்த வீட்ல இருந்ததும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை. ஏனே, யார கண்டு பயந்து வந்தவளோ தெரியல. இப்ப கேட்காத, உடனே கேட்டா பிரச்சனை தான் ஆகும். பொறவு கேளனே பொறுமையாட்டு. ஆமா தம்பி, பொறவுதான் கேட்கணும். அப்பள பாக்க போறேன்னு போனவ ஒரே போக்கா போயிட்டா போல இருக்க. இனி போற போக்க பார்த்தா கல்யாணம் முடிச்சுதான் வந்து சேருவா போலுக்கு வீட்டுக்கு. போற வாசல் கதவை அடைச்சு வச்சுட்டேன். எப்படியும் முன் வாசல் வழியா தானே வரணும், வரட்டும். இன்னைக்கு அவளுக்கு என்ன நடக்குன்னு மட்டும் எல்லாரும் பாருங்க. அவ்வா, எங்க இருந்தம்மா வந்தா? என் கண்ண சுவாலிய முடிச்சிட்டாளம்மா. எம்மா, நாய் துரத்துனா கூட இப்படி வாட மாட்டேன் போல இருக்க. எம்மா, ஐயா, எப்பா கதவு பூட்டியாச்சு. இனி நிம்மதியா இருந்துக்கலாம். எம்மா, இந்த பொம்பளை யார் வீட்டுக்கு வந்திருக்காளோ தெரியலையம்மா. எத்தனை நாள் இருப்பாலும் தெரியலையே.